8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புவியியலில் இருக்க முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். புவியியல் அலகு 1 பாறை மற்றும் மண். இதில் உங்களுக்கு தெரியுமா பாறையியல் என்பது புவி மண்ணியல். பாறையியல் என்பது புவி மண்ணியலின் ஒரு பிரிவு ஆகும். இது பாறைகள் ஆய்வுடன் தொடர்புடையது. பாறையியல் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. பெட்ரஸ் என்பது பாறைகளையும், லோகோஸ் என்பது அதை பற்றி படிப்பும் ஆகும். பாறையியல் அப்படிங்கிறது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. பெட்ரஸ் என்பது பாறைகளையும், லோகோஸ் என்பது அதை பற்றிய படிப்பும் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா இக்னியஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இக்னியஸ் என்றால் தீ என்று பொருள்படும். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசூவியஸ், மவுண்ட் ஸ்டாம்போலி மற்றும் மவுண்ட் எட்னா ஹவுஸ் தீவுகளில் உள்ள மவுனாலோவா மற்றும் மவுனாக்கியா ஆகியவை உலகின் முக்கியமான செயல்படும் எரிமலைகள் ஆகும். இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசூவியஸ், மவுண்ட் ஸ்டாம்போலி மற்றும் மவுண்ட் எட்னா ஹவுஸ் தீவுகளில் உள்ள மவுனாலோவா மற்றும் மவுனாக்கியா அப்படிங்கிற உலகின் முக்கியமான செயல்படும் எரிமலைகள் தான் இவைகள். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா படிவு பாறைகள் நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரங்களாக இருக்குது. எதுனா படிவு பாறைகள் தான் நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் உங்களுக்கு தெரியுமா உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. இவற்றின் வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. இவற்றின் வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் உருமாறிய பாறையிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா குவார்ட்சைட் மற்றும் சலவை கற்கள் பொதுவாக கட்டுமானம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. சலவை கற்கள் பரவலாக அழகான சிலைகள், அலங்கார பொருட்கள், குவளை, சிறிய பரிசு பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. சலவை கற்களின் துகள்களிலிருந்து நெகிழி, காகிதம் போன்ற பொருட்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சலவை கற்களின் துகள்களிலிருந்து நெகிழி, காகிதம் போன்ற பொருட்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாள் உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாள் உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஒரு குட்டி பாக்ஸில் மண் உருவாக எவ்வளவு காலம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கலாம். காலநிலையை பொறுத்து மண் உருவாகிறது. மித வெப்பமண்டல காலநிலை பிரதேசங்களில் 1 சென்டிமீட்டர் மண் உருவாக 200 முதல் 400 வருடங்கள் ஆகும். அயன மண்டல ஈர காலநிலை பகுதிகளில் மண் விரைவாக உருவாகிறது. இதற்கு சுமார் 200 வருடங்கள் ஆகும். நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ 3000 வருடங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த லெசன் முடிஞ்சிச்சு. அடுத்தது புவியியலில் அலகு 2 வானிலை மற்றும் காலநிலை. இந்த லெசனில் முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா புவியின் வளிமண்டலமானது வாயுக்களால் ஆன பல அடுக்குகளை கொண்டதாகும். இது புவியை சூழ்ந்துள்ளது. புவியின் ஈர்ப்பு விசையினால் வாயுக்களை புவியில் தக்க வைத்துக் கொள்கிறது. இதில் 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் 0.97% ஆர்கானும் 0.03% கார்பன் டை ஆக்சைடும்
0.04% மற்ற வாயுக்களும் மற்ற நீராவியும் உள்ளன. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்று பொருள். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, வளியியல் என்பது வானிலையியல் அறிவியல் பிரிவாகும். காலநிலையியல் என்பது காலநிலையின் அறிவியல் பிரிவாகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, இங்கே பார்க்கலாம், இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நில வரைபடங்களில் வானிலை கூறுகளின் பரவலை சம அளவு கோட்டு வரைபடம் மூலம் காண்பிக்கப்படுகிறது. சம அளவு கோடு என்பது சம அளவுள்ள இடங்களை இணைப்பதாகும். இக்கோடுகள் வானிலை கூறுகளின் அடிப்படையில் கொண்டு அளவு கோடுகள் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. ஐசோதெர்ம் அப்படின்னா சமவெப்ப கோடுன்னு அழைக்கப்படுது. ஐசோக்ரைம் அப்படின்னா சராசரி சமவெப்பநிலை கோடு. ஐசோகெல் அப்படின்னா சம சூரிய வெளிச்சக்கோடு. ஐசெல்லோபார் அப்படின்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசோபார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. ஐசோஹைட்ஸ் அப்படின்னா சம மலையளவு கோடு. இதெல்லாம் நல்லா இப்படி தான் இந்த பெயர்களில் அழைக்கப்படுகின்றது அளவுக்கோடுகள். இது நல்லா பார்த்து நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பாக்ஸில் அதிகபட்ச வெப்பநிலை குறைவான வெப்பநிலை கொடுத்துருக்காங்க. புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை வந்து எவ்வளோன்னா 56.7 டிகிரி செல்சியஸ் தான், 134 ஃபாரன்ஹீட். இது 1913ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கலிபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர் அப்படின்னா மரண பள்ளத்தாக்கு என்ற இடத்தில் பதிவாகி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை -89.2 டிகிரி செல்சியஸ் தான், -128.6 ஃபாரன்ஹீட், 184 ஓகேன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 1983ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் நாள் அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் வோஸ்டக் நிலையத்தில் பதிவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, உலகின் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் 1083 MB 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ரஷ்யாவில் உள்ள அகாட் என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் பதிவானது. உலகின் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் 870 MB 1927 டிசம்பர் 12ஆம் தேதி பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவுக்கு அருகில் உள்ள குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைபூனிக் கண் பகுதியில் பதிவானது ஆகும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களில் தொகுப்பை அல் பஹாஹி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுனர் அரேபிய நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து வெளியிட்டார். இந்த பாக்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து காற்றின் அழுத்தம் குறைவானதால் காற்று சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் அளவும் குறைகிறதுன்னு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, பிரேசிலின் பெரும் பகுதியில் காற்றின் வேகம் குறைவாக உள்ளது. ஆப்பிரிக்காவின் காபான், காங்கோ மற்றும் டிஆர் காங்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா ஆகிய புவியின் குறைந்த காற்று வீசும் பகுதிகளாக இருக்குது புவியில். இதெல்லாம் நெக்ஸ்ட்டு நீரியல் சுழற்சி அலகு 3. இதில் உங்களுக்கு தெரியுமா, பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆவியாதல் விகிதம் அதிகரித்தலானது காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது, வெப்பநிலை அதிகரிக்கும் போது, ஈரப்பதம் குறையும் போது, பூமியில் நீர்நிலைகள் அதிகரிக்கும் பொழுது. அப்புறம் நீர் சுருங்குதல் என்பது நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடைவது. வெப்பக்காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்து கொள்ளும். வெப்பநிலை குறையும் பொழுது காற்று புரித நிலையை அடைகிறது. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு தெரியுமா, இங்கே ஒன்று
நீரியலை அளக்க உதவும் அலகுகள் ஆவியாதல் அங்குலம் அல்லது சென்டிமீட்டர். ஆவியாதல் அளக்க உதவும் அலகுகள் என்னென்னா அங்குலம் அல்லது சென்டிமீட்டர். மழைநீர் ஊடுருவல அளக்க உதவும் அலகுகள் அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் அல்லது மணி. மழைப்பொழிவை அளக்க உதவும் அலகுகள் என்னென்ன அப்படின்னா அங்குலம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். புவி மேற்பரப்பில் நீர் ஓடலின் கன அளவை அளக்க உதவும் அலகுகள் கன அடி, வினாடி. இதெல்லாம் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. மழை வழிவின் கன அளவு அளக்க உதவும் அலகுகள் கன அடி. மழை நீரின் கொள்ளளவை அளக்க உதவும் அலகுகள் கன அடி, ஏக்கர் அடி. சரி, இந்த லெசனில் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது அலகு 4 இடப்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். இதில் இருக்க முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் இங்கே இருக்குது. 2017ஆம் ஆண்டின் சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடாகவும் 17 மில்லியன். இதைத் தொடர்ந்து மெக்சிகோவும் அதில் 13 மில்லியன் உள்ளனர். ஆதாரம் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அறிக்கை தான் இந்த ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க 2017. ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்தோரின் ஆண்களை விட பெண்களே அதிகம். ஆனால் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, குறிப்பாக மேற்கு ஆசியாவில் பெண்களை விட ஆண்கள் தான் புலம்பெயர்கிறார்கள். ஆதாரம் இதுவுமே சர்வதேச இடம்பெயர்தல் அறிக்கைனாவே 2017. சமீப காலங்களில் சர்வதேச அளவில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. 2000 170 மில்லியன்களாக இருந்த புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 2010 220 மில்லியன்களாகவும் 2017 258 மில்லியன்களாகவும் அதிகரித்திருக்கு. இதுவுமே ஆதாரம் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அறிக்கை 2017. நெக்ஸ்ட் 2017ஆம் ஆண்டு வரலாற்றின் முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க 2017 ஆண்டு வரலாற்றில். அதன் பிறகு நகர்ப்புற மக்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரிக்க வண்ணம் உள்ளது. இது உலக நகரமயமாக்கல் விளக்க குறிப்பு 2014. இந்தியா, சீனா உங்களுக்கு தெரியுமா? இந்தியா, சீனா மற்றும் நைஜீரியா நாடுகளில் 2018 2050ஆம் ஆண்டுகளுக்கிடையிலான காலத்தில் உலக நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சியில் 35% பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்காலத்தில் இந்தியா 416 மில்லியன் நகர்ப்புற மக்கள் தொகையையும், சீனா 255 மில்லியன் மக்கள் தொகையையும், நைஜீரியா 159 மில்லியன் மக்கள் தொகையையும் நகர்ப்புற வாசிகளாக அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது உலக நகரமயமாக்குதல் விளக்க குறிப்பு 2018 படி. இங்கே உங்களுக்கு தெரியுமா 1950இல் உலகின் மக்கள் தொகையில் 30% நகர மக்கள் தொகையாகும். 2050 இவை 68% உயரும் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆதாரம் உலக நகரமயமாக்கல் விளக்க குறிப்பு 2018. இங்கே பாருங்கள், உலக நகரமயக்கும் கண்டங்கள் கொடுத்து நகர மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எக்ஸாமுக்கு முக்கியமானது. இது தெரியல எனக்கு. இந்தியாவை பற்றி மட்டும் நம்ம முக்கியமாக பார்த்துக்கலாம். இது உலகின் முதல் 5 மாநகரங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அலகு 5 இடர்கள். இதில் இருக்க முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம். மனித உயிர்கள் மற்றும் உடைமைகள் அச்சுறுத்தலை உருவாக்கும் இயற்கையான நிகழ்வுகள் இயற்கை இடர்கள் எனப்படுது. பேரிடர்களின் எண்ணிக்கை மற்றும் தீவிரம் மனித செயல்களால் அதிகரிக்கிறது. இயற்கையான செயல்பாடுகள் அல்லது நிகழ்வுகள் மட்டுமே இயற்கை இடர்களான காரணங்கள் அல்ல. மனிதர்கள் இயற்கையை கையாளும் தன்மையை பொறுத்தும் அமைதுன்னு சொல்கிறாங்க. பேரிடர் என்பது வரையறுக்கப்பட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் ஒரு அபாயகரமான நிகழ்வு தான். இவை உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெரும் அழிவை விளைவிப்பதுடன் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படுகிறது. பேரழிவு என்பது மிகப்பெரிய இழப்பினையும் அதிக செலவினத்தையும் உண்டாக்குவதோடு அவற்றிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலமும் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு இந்த லெசனில் இல்லை, இங்கே மட்டும் ஒன்று இருக்குது. சுனாமி என்ற வார்த்தை ஜப்பானிய சொல்லான சு அப்படின்னா துறைமுகம், நாமினா அலை. ஜப்பானிய சொல்லான
ஜப்பானிய சொல்லான சுனாமிங்கிற என்பதிலிருந்து பெறப்பட்டிருக்கு, சுனாமியிலிருந்து, அதாவது துறைமுக அலை. இதனுடைய அர்த்தம் துறைமுக அலை. இந்திய பெருங்கடல் சுனாமி 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி டிசம்பர் 26, 2004 உள்ளூர் நேரம் காலை 8:59 மணிக்கு ரிக்டர் அளவுகோலில் 9.1 ஆற்றல் நிலநடுக்கம் இந்தோனேஷியாவில் சுமத்ரா கடற்கரையில் தாக்கியதுன்னு சொல்கிறாங்க. இதில் 2 நாடுகள் தாக்கியிருக்கு, உயிர்கள் பலியாயிடுச்சு, நிறைய உயிர்கள் பலி வாங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இலங்கை, இந்தியா, தாய்லாந்து, மாலத்தீவு போன்ற நாடுகளிலும் பெருத்த சேதங்களை விளைவித்ததுன்னு சொல்கிறாங்க. செர்னோபில் அணு பேரழிவு இடம் அதிகாரப்பூர்வமான சுற்றுலா தலமாகும்னு சொல்கிறாங்க. செர்னோபில் அணு உலை விபத்து ஏப்ரல் 26, 1986 அன்று நிகழ்ந்திருக்கு. இது 1945 ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட 400 மடங்கு அதிகமான கதிர்வீச்சு இதிலிருந்து வெளிப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தற்போது சொல்லி கொடுத்துருக்காங்க தற்போது உக்ரைன் மற்றும் இந்த மாதிரி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 2016 உக்ரைன் நாடு கதிர் இயக்கவியல் மற்றும் சார் சுற்றவியல் உயிர்கோள பெட்டகம் என அந்நாட்டு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2016 உக்ரைன் நாடு கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் என அந்நாடு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸில் பேரழிவை உருவாக்கக்கூடிய புதிய ஆயுதமாக இயற்கை வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லி இங்கே சும்மா பெரும் சுற்றுச்சூழல் பேரழிவு காரணமாக இந்தியாவை 2017 வரையிலான 10 ஆண்டுகளில் சுமார் 22,000 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கடந்த 20 ஆண்டுகளில் 1998 2017 வரைக்கும் 5 லட்சத்துக்கு பேர் மேலானவர் இறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த லெசனில் முக்கியமான கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. அடுத்தது அழகு 6 தொழிலகங்கள். இதில் இருக்க முக்கியமான உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். சேவைத்துறை இந்தியாவில் மிகப்பெரிய துறைகளில் ஒன்றாகும். தற்போது இந்த துறையானது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்குது. எதுனா சேவைத்துறை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 53% பங்களிப்பினை அளிக்கிற துறை எது அப்படின்னா சேவைத்துறை தான். இதுதான் இந்தியாவின் இந்திய பொருளாதாரத்தின் முக்கிய முதுகெலும்பாக இருக்கிறது சேவைத்துறை தான். இந்த லெசனில் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவின் டெட்ராய்டுன்னு கொடுத்துருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் மிச்சிகன் மாநிலத்தில் உள்ள டெட்ராய்டு நகரம் உலக பாரம்பரிய வாகன தொழில் மையமாக அறியப்படுகிறது. எதுனா மிச்சிகன் மாநிலத்தில் உள்ள டெட்ராய்டு. அதேபோல் இந்தியாவில் உள்ள சென்னை மாநகரம் இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. எதுனா சென்னை மாநகரம் தான் இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் உலக புகழ்பெற்ற வாகன தொழிலகங்களான GM, போர்டு, மஹேந்திரா, ஹுண்டாய் போன்ற தொழிலகங்கள் இங்கு அமைந்துள்ளது. இவற்றை தவிர இந்நகரம் நாட்டின் வாகன தொழில் ஏற்றுமதியில் 60% பங்கினை கொண்டுள்ளது. அதனால தான் இந்தியாவின் டெட்ராய்டை சென்னை மாநகரத்தை தான் இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் இந்த லெசனில் உங்களுக்கு தெரியுமா இதுவும் இல்லை. அப்புறம் கண்டங்களை ஆராய்தல். இதில் உங்களுக்கு தெரியுமா ஆப்பிரிக்கா கண்டத்தின் உட்பகுதியில் குறித்து பெரும்பாலானோர் அறிந்திருக்கவில்லை. எனவே ஆப்பிரிக்கா ஒரு இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்பிரிக்கா இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஐரோப்பிய கடற்பயண ஆய்வாளர் ஹென்றி எம் ஸ்டான்லி என்பவர் இருண்ட கண்டம் என்று 1878 என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தினார். எப்படின்னா 1878 ஹென்றி எம் ஸ்டான்லி அவர் தான் இருண்ட கண்டம் என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர். இங்கே வடமேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளான மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியா, மோரிட்டானியா மற்றும் துனிசியா ஆகிய நாடுகளின் குழு மேக்ரெப் என்று அழைக்கப்படுகிறது. அரபு மொழியில் இதன் பொருள் மேற்கு என்பதாகும். வேற என்ன உங்களுக்கு தெரியுமா இந்த லெசனில் இருக்குது? இங்கே இருக்குது. கிளிமாஞ்சோரோவின் மலை உச்சியில் உள்ள பனிப்படிவுகள் 20ஆம் நூற்றாண்டிலிருந்து மறைந்து வருகிறது. இந்நிலை தொடர்ந்தால் 2025 இப்பகுதி பனிப்படிவுகள் இல்லாத நிலை உருவாகும்னு சொல்கிறாங்க கிளிமாஞ்சோரோவில்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, தென்னாப்பிரிக்காவின் அரை வறண்ட பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் செம்மறி ஆடு வளர்ப்பு காரூஸ் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த செம்மறி ஆடு தென்னாப்பிரிக்கா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் செம்மறி ஆடு வளர்ப்பு காரூஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் நைல் நதி எகிப்தின் வாழ்வாதாரமாக விளங்குவதால் இந்நதி எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுகிறது. நைல் நதி தான் எகிப்தின் நன்கொடை என்று அழைக்கப்படுகிறது. நைல் நதி எகிப்தில் இல்லையெனில் இந்நாடு பாலைவனமாக தான் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா, சஹாரா பாலைவனத்தில் இருந்து கினியா கடற்கரையை நோக்கி வீசும் வறண்ட வெப்பநிலை வெப்பப்புழுதி தலக்காற்று ஹார்மாட்டன் என்று அழைக்கப்படுகிறது. சஹாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வெப்பத்தல காற்று சிராக்கோ என அழைக்கப்படுகிறது. வெப்பமண்டல மழைக்காடுகள் புவியின் அணிகலன் என்றும் வெப்பமண்டல மழைக்காடுகள் தான் புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு டைம் டிஎன்பிசியில் இந்த கொஸ்டின் வந்துச்சு. இப்போ இல்லை, ஒரு 19க்கு முன்னாடி. இது நல்லா பார்த்துக்கலாம். இந்த இதெல்லாம் வெப்பமண்டல மழைக்காடுகள் புவியின் அணிகலன் என்று அழைக்கப்படுகிறது. உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படும் காடுகள் எது அப்படின்னா வெப்பமண்டல மழைக்காடுகள் தான். இது ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தெரியுமா, உலகில் காணப்படும் முக்கிய பழங்குடியின மக்கள் அப்பிரதேசத்தின் பூர்வீக குடிமக்கள் ஆவார்கள். பூர்வீக குடிமக்கள் தங்களின் பூர்வீக நிலம், மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களுடன் தனித்துவமான அடையாளத்தை கொண்டுள்ளனர். அபர், பாட்வா, புஸ்மன், டிங்கா, மசாய், பிக்மீஸ், ஜூலு, ஸ்வான் மற்றும் எபி ஆகியோர் ஆப்பிரிக்காவின் முக்கிய பழங்குடி இனங்களாகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, ஆஸ்திரேலியா கண்டத்தை 1770 கேப்டன் ஜேம்ஸ் குக் என்ற ஆங்கில மாலுமி தான் கண்டுபிடித்தார். ஆஸ்திரேலியா கண்டத்தை 1770 கேப்டன் ஜேம் குக் என்ற ஆங்கில மாலுமி கண்டுபிடித்தார். இங்கே உங்களுக்கு தெரியுமா, ஆஸ்திரேலியாவின் மத்திய தாழ் நிலங்களில் அமைந்துள்ள பவுக்கி என்னும் இடத்தில் இக்கண்டத்தின் அதிகபட்சமான 53 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. ஆஸ்திரேலியாவின் தலைநகரான கான்பெராவில் குறைந்தபட்ச வெப்பநிலையான கான்பெராவில் -22 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. நெக்ஸ்ட் இங்கே உங்களுக்கு தெரியுமா, ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறியாட்டு பண்ணைகளில் பணிபுரியும் மக்களை ஜாகரூஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் அபாரிஜின்கள் ஆவர். ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறியாட்டு பண்ணைகளில் பணிபுரியும் மக்களை ஜாகரூஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்களை அபாரிஜின்கள்னு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆடு வளர்ப்பு தொழில் ஆஸ்திரேலியாவில் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. ஆட்டு ரோமம் ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் என அழைக்கப்படுகிறது. இது ஆஸ்திரேலியாவில் உள்ள மிக வெப்ப மண்டல புல்வெளிகள் டவுன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. உலகின் எந்த ஒரு நாட்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் அண்டார்டிகாவில் ஆய்வுகள் மேற்கொள்ளவும் தரவுகள் சேகரிக்கவும் அனுமதிக்கப்படுகிறார்கள். எனவே இக்கண்டம் அறிவியல் கண்டம் என அழைக்கப்படுகிறது. எந்த கண்டம்னா அண்டார்டிகா கண்டம் அறிவியல் கண்டம் என அழைக்கப்படுகிறது. அண்டார்டிகா புவியின் மேற்பரப்பில் காணப்படும் மிகப்பெரிய பனித்தொகுப்பு ஆகும். புவியில் காணப்படும் நன்னீரில் 70% அண்டார்டிகாவிலிருந்து தான் பனி குமிழ்களாக அங்கே இருக்குது. அண்டார்டிகாவில் 70% நன்னீரில் இக்கண்டத்தில் பனி குமிழ்களாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 70%. அண்டார்டிகாவில் உள்ள உயரமான சிகரம் வின்சன் மாலிப் 5140 மீட்டர். இது இக்கண்டத்தின் சென்டினல் மலைத்தொடரில் தென்பகுதியில் அமைந்துள்ளது. இக்கண்டத்தில் உள்ள லாம்பர்ட் பனியாறு உலகின் மிகப்பெரிய பனியாறு ஆகும். உலகின் மிகப்பெரிய பனியாறு அண்டார்டிகா கண்டத்தில் தான் இருக்குது. அது என்ன அதன் பெயர்னா லாம்பர்ட் பனியாறு தான் அண்டார்டிகா கண்டத்தில் இருக்குது. அந்த பனியாறு லாம்பர்ட் பனியாறு. இதுதான் உலகின் மிகப்பெரிய பனியாறு ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையமான
மெக்முர்டோ ஆகும். அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் எதுன்னா மெக்முர்டோ. இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி நிலையம் அண்டார்டிகாவில் அமையப்பெற்ற முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் தட்சின் கங்கோத்ரி ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்துக்கலாம். நம்ம இந்தியாவை பற்றி இருக்குது. அண்டார்டிகாவில் அமைக்கப்பெற்ற முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் தட்சின் கங்கோத்ரி ஆகும். அண்டார்டிகா கண்டத்தில் நம்ம இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அது பேர் தட்சின் கங்கோத்ரி. இந்திய ஆராய்ச்சி நிலையம் தட்சின் கங்கோத்ரி. அண்டார்டிகாவில் அமைக்கப்பெற்ற முதல் இந்திய ஆராய்ச்சி நிலையம் இதுதான். அவ்வளோதான், இந்த லெசனில் உங்களுக்கு தெரியுமா முடிஞ்சிருச்சு. அப்புறம் அழகு 8 புவிப்படங்களை கண்டறிதல். இதில் உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா புவிப்படலங்களை கற்றறிதல் மற்றும் புவியிட உருவாக்க நுணுக்கங்கள் பற்றி விளக்கும் பாடப்பிரிவு புவிப்படவியல் எனப்படுது. இது புவிப்படல உருவாக்குதலின் அறிவியல் சார்ந்த ஒரு கலைநுட்பமாகும். நெக்ஸ்ட்டு வேறு இங்கே உங்களுக்கு தெரியுமா கெரஸ்ட்ரல் எனும் வார்த்தை பிரெஞ்சு மொழியில் உள்ள கெரஸ்டர் என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பிராந்திய சொத்துக்களின் பதிவேடு என்பதாகும். உங்களுக்கு தெரியுமா இந்த பாக்ஸோட புவியியலில் இருக்கிற லெசனில் இருக்க முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டில் குடிமையில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க. நன்றி, வணக்கம்.